அப்புறம் வாழையே கலக்கல. இப்ப நம்ம சோம்பேறிய தனமா இருக்கணும். இப்ப நம்ம யாரையாச்சும் ஏமாத்தி உழைக்கணும். அங்க பாருங்க ஒரு போர்டு. குணவாச்சுனா 500 ரூபாய், குணவாகனா 2000 ரூபாய். வாழை உள்ள இது என்னாச்சு? எனக்கு நாக்குல டேஸ்டே தெரிய மாட்டேங்குது. அந்த பட்டை நம்பர் பாட்டில் கொண்டு வந்து இவன் வாயில் பெட்ரோல் அப்பெல்லாம் ஒரு உணவை வச்சு காசு கொடு. வாங்க 2 நாள் கழிச்சு வருவோம். என்னாச்சு? எனக்கு ஞாபகமே இல்லை. பட்டாணங்கள் பாட்டில் கொண்டு வாங்க. அன்னைக்கு பட்டாணங்கள் பாட்டில் எடுத்து சொன்னீங்க. அப்பதான் ஒரு சரியாச்சு காசு கொடு. வாங்க 2 நாள் கழிச்சு வரலாம். என்னாச்சு? எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. கேட்ட மறுத்து 500 ரூபாவே. அப்பெல்லாம் ஏமாத்திட்டு காசு கொடு. சரி அம்மா நம்ம சோம்பேறி தனியாக இருக்கலாம் நினச்சா அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டோம், நம்மளையும் ஏமாற்றுது. நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறியாக வேலை செய்யாமல் ஏமாற்றி பிழைக்க நினைத்தவன் நிலையை பார்த்தோம். அவன் மனம் திரும்பினதும் ஒரு சிறு நாடகமாக பார்த்தோம். ஆண்டவருடைய நாமம்